இது போன்ற ஒரு மரபு செல்வத்தை இனிமே யாராலையும் படைக்க முடியுமா? அதுவும் தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே 2 கோட்டை ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து சிறிய கோட்டை ஒரு மாபெரும் வரலாற்று சின்னம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை இன்னும் உயிரோடு இருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஒரே இடம் தஞ்சாவூர் தான். உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த அந்த அற்புதம் வாய்ந்த மக்கள் நலத்திற்கான இயற்கை அமைப்புகளை மனித முயற்சியால் செயற்கையாக நான் உறுதியாக சொல்லுவேன், அது ஒரு பெரிய ட்ரெஷர் ட்ரோவ், ஒரு அரிய கலை பொக்கிஷமாக, அதுவும் தொல்லியல் சுவடுகள் நிரம்பி இருக்கக்கூடிய சுவடு அங்கேதான். யார் வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். நான் உடனாக இருந்து விளக்கம் செய்வதற்கு காத்திருக்கிறேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல the best methodology was adopted. தஞ்சை என்கின்ற இந்த சோழ பேரரசனுடைய தலைநகரம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் ஆட்சி செய்த ஒரு பெரும் தலைநகரம். மக்களை மக்களாகவே வாழ்வித்துக் கொண்டிருந்த அற்புதம் வாய்ந்த ஒரு அரசனுடைய அந்த நீர் ஆதாரம் என்பதும் நம்முடைய இந்த தஞ்சை பகுதிக்கு இந்த 2 பெரும் அகழிகளாலும் நமக்கு கிட்டிற்று. எக்ஸஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேகரிப்பு அந்த 2 அகழிகளிலே வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. தஞ்சை யார் வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். நான் உடனாக இருந்து விளக்கம் செய்வதற்கு காத்திருக்கிறேன். Rainwater harvesting the best methodology was adopted by the Cholas. நான் சொல்லுவேன், சோழர்கள் கைப்பற்றி அவர்கள் அதனை கையாண்ட விதம் என்பது உலகத்திற்கே வழிகாட்டி முறையாக இருக்கிறது. அதற்குரிய சான்றுகள் தஞ்சையிலே இருக்கின்றன. அப்ப அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப அந்த மாதிரி நீர் சூழ்ந்து இருக்க பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் துகள்கள் விண் முழுவதுமாக நிரம்பி எத்தகைய கடுமையான கோடையிலும் கூட குளிர்ந்த ஒரு காற்று வீசக்கூடிய ஒரு குளிர்ந்த சாரல் பரப்பக்கூடிய நிலையினை தஞ்சைக்கு அது அமைத்து தந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மனித மூளையினால் அந்த அகழிகள் உருவாக்கம் பெற்று எப்படி மனித நலத்திற்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி தந்தது என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அகழி இன்றைக்கு சரியான பராமரிப்பு இல்லாமல், கவனிப்பார் இல்லாமல், பாதுகாக்க பெறாமல் அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரே காரணத்தினாலும் அதன் அருமையை அறியாமல் நகர வளர்ச்சி என்ற நிலையிலே நரகங்களை நாம் படைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு மாபெரும் வரலாற்று சின்னம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை இன்னும் உயிரோடு இருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்முடைய முன்னோர்கள் சற்று 50, 100, ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்வரையிலே இந்த 2 அகழிகளுமே முழுமையான பயன் தரத்தக்க கொஞ்சம் அதுல சிதறம் அடைந்த நிலையில இருந்துச்சு. நாகரிக வளர்ச்சி, நகர வளர்ச்சி என்ற பெயர்ல அதை கொடுமைப்படுத்தி இன்றைக்கு நம்ம அழிச்சிருக்கோம். அது மீது கட்டடங்களே பல இடங்கள்ல வந்துருச்சு. இது சரியான திட்டம் தான். உலக மரபு செல்வமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தினை சார்ந்து இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு மரபு செல்வத்தை இனிமே யாராலையும் படைக்க முடியுமா? அதுவும் தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே 2 கோட்டை ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு. சிறிய கோட்டை கோயிலோட, பெரிய கோட்டை குடிமக்கள் அரசர்கள் வாழக்கூடிய நிலையில இந்த 2 கோட்டைகளும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் தஞ்சாவூர் தான். உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த அந்த அற்புதம் வாய்ந்த மக்கள் நலத்திற்கான இயற்கை அமைப்புகளை மனித முயற்சியால் செயற்கையாகவும் அமைத்துக் கொண்ட திறப்பாடு என்பது, தொழில்நுட்ப அடிப்படை நுட்பம் வாய்ந்தது என்பது தஞ்சாவூரில் தான் இருக்கு. இந்த அகழியை பாதுகாப்பதற்காக நான் தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூரினுடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டடக்கலைத்தினுடைய ஃபவுண்டர், தோற்றுநராக நான் இருந்து அதனுடைய தலைமை ஏற்ற காலங்களில் 87 கான்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் தஞ்சாவூர் மோட்ஸ்
என்றே ஒரு திட்டத்தை யுஎன்டிபி யுனெஸ்கோவுக்கு யுஎன்ஓவுக்கு அனுப்பி அதிலிருந்து கிராண்ட் வாங்க. ஆனால் அது செயல்படுத்த முடியாத ஒரு சூழலை இங்கிருந்த நம்முடைய தாய் திரு நாட்டில் இருந்த சில சூழல்கள் அதனை சற்று தள்ளி போட்டு விட்டன. அது இனிமேல் ஆகிலும் வாரிசுகளாகிய நீங்கள் எடுத்து செய்தால் உலகத்தில் யாரும் படைக்க முடியாத ஒரு பெருமை வாய்ந்த அகழியை மட்டும் இல்லை, அந்த சிறிய கோட்டையையும் பாதுகாக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அகழியை தூர்வாரணும். தூர்வாருகின்ற பொழுதே காலந்தோறும், சோழர்கள் காலம் அல்ல, அதற்கு முந்தைய காலத்திலேயும் இருந்த அந்த பழைய கால பொருட்கள் அங்கே அமிழ்ந்து கிடக்கலாம், நிறைய கிடைக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் ரெலிக்ஸ் ஃபைண்டிங்ஸ் அங்கே இருக்கலாம். அதை தோண்டி அதையும் எடுத்து ஆவணப்படுத்திக் கொள்வது நமக்கு வரலாற்றுக்கு எவ்வளவு பெரிய கூடுதல் செய்திகளை தரும். அப்ப காலந்தோறும் பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் அதுக்குள்ளார புதைவுகள். நான் உறுதியாக சொல்லுவேன், அது ஒரு பெரிய ட்ரெஷர் ட்ரோவ், ஒரு அரிய கலை பொக்கிஷமாக, அதுவும் தொல்லியல் சுவடுகள் நிரம்பி இருக்கக்கூடிய சுவடு அங்கேதான் இருக்கு. அப்ப அன்றைக்கு நான் போட்டு யுஎன்டிபியில அதனை வியந்து பாராட்டி கொடுத்த கடிதங்கள்லாம் நான் வச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த அரும்படியை எடுத்து நாம் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும் இல்லையா? இருந்ததை மீட்டெடுத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டாமா? அது நம்முடைய கடமை இல்லையா? அந்த கடமைக்காகத்தான் ஜேர்னலிசம் ஃபோர்த் பில்லர் என்கின்ற இந்த அமைப்பு அதற்காக பாடுபடுகிறது. அதற்காகத்தான் நான் தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய என்னுடைய அந்த தனி முயற்சியிலே நான் என்னென்னலாம் கனவுகள் கண்டு அதற்காக செயலாற்றி கொண்டு இருந்தேனோ அதற்கு ஒரு துணைமையாக இந்த முயற்சி. நான் இந்த பதிவினை உங்களிடையே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னம் வெறும் பெருங்கோயில் மட்டுமல்ல, அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோட்டையும் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோட்டைகளும் தான் மக்கள் நல பயன்பாட்டிற்கு, உடலுக்கும் உயிருக்கும் உறுதி சேர்க்கக்கூடியவை என்பதனை மீண்டும் வலியுறுத்தி அந்த பாதுகாக்கும் பணியை, அதை வளர்த்தெடுக்கும் பயன் கொள்ளும் பணியை இளைஞர் சமுதாயமாகிய உங்களிடையே நான் வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.